ஹாய் ஹலோ பவி பிரேமா யூடியூப் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க, அப்படியே லைக் பண்ணிடுங்க. இப்போ என்னென்னா வடைச்சட்டியை வச்சாச்சு, அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுத்து எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றின உடனே எண்ணெய் நல்லா காயிட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 தக்காளி, அரை மூடி தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை எல்லாம் சைடில் நல்லா ரெடி பண்ணிட்டேன். இப்போ நல்லா எண்ணெய் சூடான உடனே நம்ம கடுகு போட போகிறோம். இப்போ நல்லா கொஞ்சம் எண்ணெய் நல்லா காயட்டும். நீங்கள் எந்த மாதிரி ஸ்டைலில் முட்டை குழம்பு செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு போட்ட உடனே அடுத்து பார்த்திங்கன்னா பட்டை சோம்பு இருக்கு இல்லைங்களா, அதில் பட்டை ஒரு சின்னோண்டு ஒன்று மட்டும் போட்டுடலாம். அப்புறம் அப்படியே அது கூட கொஞ்சமாக ஒரு துளி ஒரு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு மட்டும் உள்ளே போட்டுடலாம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது நல்லா பொரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகு, இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ண உடனே நல்லா அது ஒரு பொன்னிறமான ஒரு கலர் வந்துடும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம அடுத்த என்னென்ன சேர்க்க போகிறோம்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வேலைக்கு போகிற அவசரத்தில் ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு செய்யணும் அப்படின்னா கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். முட்டை மட்டும் இருந்தால் போதும். பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, இது ஈஸியான ஒரு குழம்பு தான், எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பட் சிம்பிளாக இருக்கிற குழம்பு இது. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டோம். அதை நல்லா இப்போ கிளறி விட்டுறலாம். அது நல்லா மிக்ஸ் ஆகிடணும். ஏன்னா முதல்லையே இஞ்சி பூண்டு போட்டுட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் நான் இஞ்சி பூண்டு முதல்லையே சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரி வெங்காயத்து கூட தான் சேர்ப்பேன். ஆனால் எனக்கு அடி பிடிக்காது. நீங்கள் எந்த மாதிரி இஞ்சி பூண்டு மிக்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா செவந்து போன மாதிரி ஆகணும். நான் தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுட்டேன். ஒரு மாதிரி கிரேவி மாதிரி அடித்து வச்சுட்டேன். ஒவ்வொருத்தர் தக்காளி அப்படியே கட் பண்ணி போடுவாங்க. நான் மிக்சியில் அப்படியே அடித்து ஒரு மாதிரி கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு மாதிரி அந்த தக்காளியில் திட்டாக வராமல் கொஞ்சம் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அது நல்லா கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு. ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டுறலாம் வேணாம். அது நல்லா வணங்கின உடனே பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு டைம் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும், பற்றி போன மாதிரி ஆயிரும். அது மாதிரி ஸ்மெல் வந்துடும். அதனால் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறி விட்டுகிட்டே இருந்துட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்க்கணும். இப்போ தக்காளி உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 3 பெரிய தக்காளியை நான் அடித்து வச்சுருக்கேன். அந்த 3 தக்காளியை நம்ம உள்ளே மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதையே அது ஒரு நல்ல ஒரு கிரேவி மாதிரி நமக்கு கொடுக்கும். அது கூட கொஞ்சமாட்டுக்கு கல்லுப்பு சேர்த்திடலாம். நம்ம கல்லுப்பு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தக்காளியெல்லாம் சீக்கிரமாக கொஞ்சம் வெந்துற மாதிரி ஆயிரும், வேகிற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு வேலையாகும். அதனால் கொஞ்சம் கல்லுப்பு முன்னையே சேர்த்துடலாம். நம்ம இப்போ கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விடுவோம். அதை ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு விடுவோம். கொஞ்சம் எண்ணெய் அப்படியே மிதந்து வரட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஒரு பொடியாக சேர்த்துடலாம். அடுத்து ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் போடலாம். நம்ம ஒரு 2.5 ஸ்பூன் கிட்டக்க சேர்க்குறோம். 2.5 ஸ்பூன் பக்கமாட்டுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மிளகாத்தூள் போட போகிறோம். நம்ம சக்தி மிளகா, ஆச்சி மிளகா எதுனாலும் ஓகே. நான் மிளகுத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி பதத்துக்கு கொண்டு வந்துடணும். அதையை
இப்போ நல்லா பாருங்கள், அது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஒரு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு தான் நாம் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நம்ம என்னென்னா ஒரு இட்லி பாத்திரம் மூடி போட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம வேக வச்சுருந்த முட்டையை நல்லா தொளிச்சாச்சு. அதையை வந்து கத்தியில் வந்து சின்ன சின்னதாக கோடு மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த கிரேவி எல்லாம் வந்துட்டு அதுக்குள்ளே நல்லா இறங்கி அந்த முட்டை வந்து சாப்பிட்றதுக்கே இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வந்துட்டு நம்ம அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கட் பண்ணிவிட்டு எல்லா முட்டையும் வந்து ரொம்ப கட் பண்ணக்கூடாது, அந்த கருவெல்லாம் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் வந்து சும்மா மேலாப்பில் அப்படியே கொஞ்சம் கீறி கீறி வச்சிடணும். இப்போ அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மூடி போட்டு வச்சுருக்கிறத வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஒரு டைம் கிளறி விடலாம். அது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பரவாயில்ல, நல்லா வந்து கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை வந்து சேர்த்துடலாம். தேங்காவை வந்து சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா அது ஒரு கிரேவி மாதிரி கொண்டு வரணும். நம்ம நல்லா தண்ணி நல்லா கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் பக்கமேட்டுக்கு அது அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமேட்டுக்கு கலந்து அதை அப்படியே அந்த கிரேவிக்குள்ளே கலந்துடலாம். நம்ம இப்போ கலந்து அப்படியே உள்ளே நம்ம வந்து ஊற்றிடலாம். உப்பு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். பத்தலைன்னா வேணால் மீண்டும் போட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த உப்பு கரெக்டாக இருக்குன்னு தோணுது, அதனால் நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதித்து வரணும். கடலை சேர்த்துருக்கறனால அடிப்பிடிக்கும், அதனால் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தான் லாஸ்ட்டாக தான் வந்து முட்டை சேர்க்கணும். அடி பிடிச்சிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ செய்கிறது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு தான் செய்கிறேன். சாப்பாட்டுக்கு எப்படி இருக்கணும், ரசம் அப்புறம் ப்ளஸ் இந்த முட்டை கிரேவி. ரசத்துக்கு கூட இந்த முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதித்து வருது பாருங்கள். அந்த முட்டை அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது நமக்கு நல்லா தெரியுது. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சமாக 1 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்க தான், அதனால் கொஞ்சம் நான் காரம் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் காரத்தை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விடணும். ஆனால் கண்டிப்பாக வந்து கிளறி விட்டோம் அப்படின்னா தான் அடி பிடிக்காது, இல்லைன்னா அடி பிடிச்ச வாசம் அடித்து அது குழம்பு நாஸ்தி ஆயிரும். இப்போ கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து அடுத்து முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். முட்டையை வந்து சேர்க்கணும். அது வந்து முட்டையை நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம சைடில் கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அந்த முட்டையை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 6 முட்டை கிட்ட சேர்த்துருக்கேன், 6-7 முட்டை கிட்ட சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ முட்டை, 2 முட்டையில் கூட செய்யலாம், 2ல் செய்யலாம், 3ல் செய்யலாம். உங்களுக்கு ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செஞ்சுக்கலாம். நான் ஒரு 7-8 முட்டை கிட்ட சேர்த்துருக்கேன். ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் சேர்த்து செஞ்சுட்டு நான் கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். இது கொஞ்சம் அதாவது ரொம்ப குக்காக வேண்டாம், ஆல்ரெடி நல்லா குக் ஆகி நல்லா எல்லாமே அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ என்னென்னா அந்த முட்டைக்குள்ளே கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட் விட்டால் கூட போதும். இப்போ வந்து நம்ம வந்து அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஆவியில் அப்படியே நல்லா ஜூஸி எல்லாம் வந்து அந்த முட்டைக்குள்ளே இறங்கும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து மல்லி இலை இருந்துச்சுன்னா மல்லி இலை தூவிக்கலாம். இப்போ நான் மல்லி இலை தூவுறேன். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு மல்லி மட்டும் தூவி அதை நம்ம எடுத்து இனி பரிமாறிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பவி பிரேமா யூடியூப் சேனலில் வந்து இன்றைக்கி இந்த முட்டை கிரேவி தான்.
நீங்களும் இதை பார்த்து இந்த மாதிரி குக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி குக் பண்ணுவீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பவி பிரேமா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறத விட சொந்தங்கள் அப்படின்னு சொன்னால் தான் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இனிமேல் சொந்தங்கள்னே சொல்லிடுறேன். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு முட்டை கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமே ஆனால் ரெடி பண்ணிடலாம். பார்க்குறக்கு உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சீக்கிரமே ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃபைனல் ஆயிடுச்சு. இனி நாம் வந்து இது வந்து சாதத்துக்கு கூட பரிமாறி சாப்பிட்ற வேண்டியதான். நான் பரிமாறிட்ட பாருங்கள். நம்ம சாப்பாட்டு கூட வைக்கும்போது இப்படி தான் இருக்கும். சாதம்னு சொல்கிறத விட சாப்பாடு சோறு அப்படின்னு சொல்லலாம், சோறுன்னு சொல்லலாம். சோறு அப்புறம் முட்டை கிரேவி ப்ளஸ் ரசம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் சொந்தங்களே. நீங்களும் வந்து இந்த முட்டை கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் பவி பிரேமா யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள். எதுவும் நிறை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய் சொந்தங்களே.